மயிலாடுதுறையில் தவேகவினர் போராட்டம் நடத்திய இடத்திற்கு திமுகவினர் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திமுகவினர் மற்றும் போலீசாரிடையே இதனால் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டிருக்கிறது. உதயநிதிக்கு எதிராக தவேக போராட்டம் நடத்திய பகுதிக்கு திமுகவினரும் வந்தனர். இதனால் இருவருக்கும் இடையே மோதல் போக்கு வெடித்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திமுகவினரை போலீசார் கைது செய்ய முயற்சி செய்தனர். கைது நடவடிக்கையின் போது தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் திமுகவினரை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் லோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் லோகேஸ்வரன், என்ன நிலவரம்? வணக்கம் ரூபி. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து மயிலாடுதுறையில் திமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக அலுவலகத்தில் இருந்து மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் ஊர்வலமாக பேருந்து நிலையம் நோக்கி சென்றனர். பேருந்து நிலையம் அருகே தமிழக வெற்றி கழகத்தினர் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்ய கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். இதனால் இரு தரப்பிற்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழலானது அந்த இடத்தில் உருவானது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் திமுகவினரை தடுத்து நிறுத்திய போது கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனை அடுத்து கச்சேரி சாலையில் தடுப்பு கட்டைகள் வைத்து காவல்துறையினர் அடைத்தனர். திமுக நகர செயலாளர் செல்வராஜ் மற்றும் திமுகவினர் காவல்துறை முன்னிலையில் கடைகளை அடைக்குமாறு வலியுறுத்தியதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் உள்ளிட்ட திமுகவினரை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் அழைத்து சென்றனர். அப்பொழுது வாகனத்தில் ஏற மறுத்த திமுகவினரை காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்தனர். கைது செய்து அழைத்து செல்லப்பட்ட வாகனத்தை திமுகவினர் மீண்டும் மறித்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கைது செய்யப்பட்டவர்களை தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்தில் காவல் கண்காணிப்பாளர் ஸ்நேகப்பிரியா தலைமையில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். தமிழக வெற்றி கழகத்தினர் இந்த சம்பவத்தினால் அவர்களது ஆர்ப்பாட்டத்தை பாதியிலேயே கலைத்து அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.